அன்பு உறவுகளை வணக்கம். நான் உமா பாலசுந்தரம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மனிதர்கள் மட்டும் இல்லை, இந்த மண்ணில் இருக்கும் அனைத்து உயிரினங்களும் அன்பிற்காக இயங்குகிறது. ஏன், உலகையாளும் இறைவன் கூட அன்பிற்கு இயங்குபவன்தான். எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் அவன் அன்பை பெற முடியாது. எத்தனையோ கதைகள் கேட்டிருக்கிறோம். ஈசன் காட்சி தந்த அத்தனை பேரும் வறியவர்கள் என்று நம்மால் ஒதுக்கப்படுபவர்களே. மனதில் கோவில் கட்டியவருக்கு காட்சி தருகிறார், மாமிசம் படைத்தவருக்கும் காட்சி தருகிறார், பிட்டுக்கு மண் சுமக்கிறார். இது அத்தனையும் ஈசன் எதற்காக செய்கிறான்? இவர்களிடம் இருந்த பேரன்பிற்காக. நாம் எல்லோருக்கும் தெரிந்த கதைதான் இது. காசியில் இருக்கும் விஸ்வநாதர் வறியவன் வேடத்தில் காசி நகரை பசியோடு வலம் வருகிறார். யாரும் உணவு தரவில்லை. இரவு ஆகிவிட்டது. பசியோடு காசியின் கழிவு நீர் கங்கையில் கலக்கும் இடத்தில் உலகிற்கே படியளக்கும் ஈசன் பசியோடு நிற்கிறான். அங்கே ஒரு தொழுநோயாளி தினம் பிச்சை எடுத்து உணவை 5 பங்காக பங்கிட்டு அவரை சுற்றி இருக்கும் 4 நாய்களுக்கு வைத்துவிட்டு பிறகு ஒரு பங்கை அவர் உண்ணுவார். தொழுநோயாளியிடம் சென்று பசிக்கிறது என்று கை நீட்டுகிறார். அவர் முகத்தை பார்த்தவர் தன் பங்கு உணவை அவருக்கு தந்தார். இறைவன் உறைந்து போகிறான். அவனுக்கு இருந்த உணவை தனக்கு தருகிறானே என்று ஆச்சரியப்படுகிறார். நான் யார் என்று தெரிகிறதா என்று அவனிடம் கேட்கிறார். அதற்கு அவன், நீ யாராக இருந்தால் என்ன, முதலில் சாப்பிடு, பசியோடு இருக்காதே என்கிறான். நான் யார் என்று உனக்கு தெரியுமா என்று ஈசன் திரும்பவும் கேட்கிறான். அதற்கு அந்த தொழுநோயாளி சொன்ன பதிலை கேட்டு ஈசன் மெய்மறந்து நிற்கிறான். அப்படி என்ன சொன்னான் தெரியுமா? நீ காசி விஸ்வநாதர் என்று எனக்கு தெரியும் என்கிறான். எப்படி நான் தான் என்று தெரியும் என்று கேட்கிறார். சிரித்து கொண்டே அவன் சொல்கிறான், திக்கற்றவர்களுக்கு தெய்வம்தான் துணை என்று எனக்கு தெரியும். இந்த உலகம் எவ்வளவு வெறுத்தாலும் நீ என்னை வெறுக்க மாட்டாய் என்று எனக்கு தெரியும். உலகில் எந்த மனிதர்களும் என் கையால் சாப்பிட மாட்டார்கள். அப்படி ஒருவன் சாப்பிடுகிறான் என்றால் அது என் ஈசனை தவிர வேறு யாராக இருக்க முடியும் என்று கேட்கிறான். இதை கேட்டு ஈசன் கரைந்து போகிறான். தன் குழந்தை எப்படி இருந்தாலும் தாய் வெறுக்க மாட்டாள். அப்படித்தான் நீயும் எல்லா உயிர்களிலும் சிவமாய் இருக்கிறாய். அப்படி இருக்க என்னிடம் எப்படி நீ வேறுபாடு பார்ப்பாய் என்கிறான். இதை கேட்டு ஈசன் சொன்ன பதில் இன்னும் சிறப்பானது. நான் அனைத்தையும் படைத்தவன், அதனால் அனைவரையும் நேசிக்கிறேன். ஆனால் நீ உனக்கு எந்த வகையிலும் உதவாத இந்த ஜீவன்களுக்காகவும் பிச்சை எடுத்து அதை 5 பாகமாக வைத்து உணவு அளிக்கிறாயே. உன் அன்பிற்காக உன்னை காண வந்தேன். நான் வந்தால் உன் பங்கை எனக்கு தருவாய் என்று எனக்கு தெரியும். இந்த உலகம் அறிந்து கொள்வதற்காக நான் உன்னை தேடி வந்தேன் என்று கூறி அந்த நோயை குணப்படுத்தி அவனை நன்றாக வாழ வைத்தான் இறைவன். நீங்கள் மற்றவர்கள் மேல் பொறாமை இல்லாமல் உண்மையான அன்போடு இருந்தால் நீங்கள் இறைவனை தேட வேண்டாம். இறைவனே உங்களை தேடி வருவான். ஏனென்றால் இறைவனும் அன்பிற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறான். பேரன்பை கொண்டு இறைவனையும் வெல்ல முடியும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.